இசைஞானி இளையராஜா கடந்த சில வாரங்களாகவே தலைப்பு செய்திகளில் இடம்பெற்று வருகிறார். காரணம், அவர் லண்டனில் அரங்கேற்றம் செய்த சிம்போனி மிகவும் முக்கிய காரணம். சில தினங்களுக்கு கூட பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு இவருக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளது. சினிமாவில் தற்போது சம பிஸியாக இசையமைத்து வருகிறார். அவர் கைவசம் கேங்கர்ஸ், மாரிசன் போன்ற படங்கள் உள்ளது. இந்நிலையில் கூலி படத்தில் இசையமைக்க அதிக சம்பளம் கேட்டு முரண்டு பிடித்த இளையராஜாவை நடிகர் ரஜினிகாந்த் சார் விரட்டிவிட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கூலி படத்தின் பட்ஜெட் பெருசு என்பதை அறிந்த இளையராஜா, சரி நம்மளும் நம் சம்பளத்தை உயர்த்தி கேட்போம் என முடிவெடுத்து இதில் இசையமைக்க ரூபாய் 25 கோடி சம்பளம் வேண்டும் என கேட்டாராம். இதனால் கோபமடைந்த ரஜினி சார், நீ இசையமைக்கவே வேணாம், கிளம்புடான்னு சொல்லி விரட்டிவிட அங்கிருந்து கண்ணீருடன் சென்றிருக்கிறார் இளையராஜா. இதை பார்த்த தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் என்னப்பா ஆச்சுன்னு இளையராஜாவிடம் கேட்டுள்ளாராம். அவரும் என்ன நடந்தது என்பதை கூறியிருக்கிறார். பின்னர் இளையராஜா கேட்ட 25 கோடி சம்பளத்தை கொடுத்து அவரை ஆறுதல் படுத்திய கலாநிதி மாறன், சம்பள விஷயத்தை என்கிட்ட கேட்காம அவர்கிட்ட எம்பா கேட்ட, இனி என்னிடமே கேள் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தாராம். இருந்தாலும் லோகேஷ் இந்த படத்தில் இளையராஜாவை தூக்கிவிட்டாராம். பல மாதங்களாக தீவிரமாக நடைபெற்ற கூலி திரைப்படத்தின் முக்கிய காட்சிகள் அனைத்தும் தற்போது முடிவடைந்து விட்டதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், தயாரிப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினர் அனைவரும் இணைந்து கொண்டாடி உள்ளனர். படப்பிடிப்பு முடிவடைந்ததையொட்டி படக்குழுவினர் எடுத்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி உள்ளது. இதில் ரஜினி சார் சம பிஸியாக காணப்படுகின்றார். ஏற்கனவே பேட்ட, ஜெயிலர் போன்ற படங்களுக்கு அனிருத் இசையமைத்ததுடன் அந்த பாடல்கள் அனைத்தும் ரஜினி சாருக்கு சூப்பர் ஹிட் கொடுத்திருந்தது. அந்த வகையில் இந்த படமும் அவருக்கு ஹிட் கொடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.